friends, welcome back to how to videos. So இந்த ரெட்மியோட HyperOs நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்து என்ன ஆச்சு, ஸோ அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் இந்தியா அப்டேட் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகவே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi HyperOs இந்தியா அப்டேட். ஸோ என்னாச்சு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HyperOs இந்தியா அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HyperOs அஃபிஷியல் லோகோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ளூ கலர் டாட் வந்து பார்த்தா அங்கங்கே வச்சு ஒரு ரவுண்ட் சிம்பிள் வந்து இருக்குது. கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOs வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, MIUI 14 லோகோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOs இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HyperOs அஃபிஷியல் லோகோ. ஓகே, செகண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த HyperOs நமக்கு வந்து பார்த்து இந்தியா அப்டேட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த HyperOs நம்ம டிவைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்கு நிறைய நல்லா பூஸ்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்து ஓஎஸ்ல நிறைய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து MIUI 15 வரணும். இப்போ ஆல்ரெடி MIUI 14 வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 15 வந்து வரும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்து ஜஸ்ட் நேம் மட்டும் மாற்றிருக்காங்க, HyperOs 1.0. ஸோ அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வந்து பார்த்து எந்த விதமான பெரிய சேஞ்சஸும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI அதுக்கப்புறம் HyperOs ரெண்டு நம்ம சைட் பை சைடு கம்பேர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐகான்ஸ் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் சென்டர் கூட நமக்கு வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்டர்ஃபேஸ் நம்ம பார்க்குற மாதிரி கிடையாது. பட் நமக்கு என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதுசாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த HyperOs பற்றி என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் வருதுன்னு எல்லா வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு MIUI விசஸ் HyperOs ரெண்டுக்குமே நமக்கு வந்து எந்த விதமான டிஃபரன்ஸ் வந்து கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த HyperOs அப்டேட் நம்ம மொபைல் கிடைச்சதுக்கு அப்புறம் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. ஸோ நமக்கு எப்பவும் போல வந்து பார்த்தா அதே பக் அதே ஃபீச்சர் தான் இருக்க போகுது. என்ன நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் MIUIன்ற இடத்துல இப்போ நமக்கு வந்து பார்த்தா HyperOs வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ அதனால வந்து பார்த்தா HyperOsக்கு வேண்டி வந்து ரொம்ப ஹைப் வந்து ஆக வேண்டாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா HyperOs இந்தியா அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த HyperOs அப்டேட் நமக்கு வந்து இப்போ ரெண்டு விதமாக வந்திருக்கலாம். ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்கலாம். ரெட்மியோட 13 சீரிஸ் நமக்கு வரதுக்கு முன்னாடி வந்து 12 சீரிஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ அந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து HyperOs அப்டேட் கொடுத்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லேட்டஸ்ட்டாக வந்து Xiaomi 13 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுலேயாவது நமக்கு வந்து HyperOs வந்து டிஃபால்ட்டாக கொண்டு வந்திருக்கா. ஸோ ரெண்டுமே நமக்கு நடக்கல. ஸோ ரீசெண்டாக நமக்கு வந்து Xiaomi 13 சீரிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிவைஸ் வந்து வந்துச்சு. Redmi Note 13 5G, Redmi Note 13 5G Pro, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Pro Plus. ஸோ மூணுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 வந்து கொடுத்துருக்காங்க. Android 13 வந்து பேஸ் பண்ணது. நமக்கு இந்த Android 14 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 13 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்று வந்து பார்த்துருந்தோம் மோட்டோட G34 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Android 14 வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த Redmi வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு MIUI 14 கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இந்த Redmi 13 சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOs அப்டேட் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து 11ஆம் தேதி போக்கோட X6 சீரிஸ் நமக்கு வந்து லான்ச் ஆக போகுது குளோபலா. ஸோ அதில் உங்களுக்கு வந்து HyperOs இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து Xiaomi Redmi தரப்புலேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த விதமான ஷெட்யூல் டேட்டும் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண கிடையாது. ஸோ நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு போக்கோட FIக்கு மட்டும் நமக்கு வந்து HyperOs வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போக்கோட FI நிறைய பேருக்கு வந்து HyperOs அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து போக்கோட FIக்கு நமக்கு வந்து HyperOs அப்டேட் வந்து கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த HyperOs பற்றி நம்ம ரெட்மி வந்து என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்வீட் வந்து பாருங்க. ஓகே, Xiaomi HyperOs is set to make its debut in India soon அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2024 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi 13 Pro அதுக்கப்புறம் வந்து Xiaomi iPad 6க்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு HyperOs அப்டேட் வந்து கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Q1, ஸோ அதாவது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு சில டிவைஸ்க்கு எல்லாமே அந்த HyperOs அப்டேட் வந்து கிடைச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து Xiaomi 13 சீரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா இருக்குது, ப்ரோ, அதுக்கப்புறம் Pro 13 Pro வந்து இருக்குது. ரெட்மி டிவைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து Redmi Note 12, அதுக்கப்புறம் Redmi Note 12S, அதுக்கப்புறம் Xiaomi Pad 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து அந்த மற்ற கண்ட்ரிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ண கிடையாது. ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் வந்து HyperOs பற்றி வந்து ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரகதீஸ்வரன் ப்ரோ, ஓல்டு போக்கோ மொபைலுக்கு HyperOs அப்டேட் வருமா? ஓகே, ஓல்டு போக்கோ ஃபோன்ஸ்க்கு வந்து நிறைய ஃபோன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஃபோனுக்கும் நமக்கு வந்து HyperOs கண்டிப்பாக வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போக்கோட FIக்கு வந்துடும், அதுக்கப்புறம் இந்த F3 GT, தென் அதுக்கப்புறம் இந்த போக்கோ M6 Pro 5G. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்டான டிவைஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்
ஐ எம் அருண் ராஜேந்திரன், HyperOSல MIUI டயலர் கிடைக்குமா? ஸோ இந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து இருக்கு. ஸோ பட் என்னோட கெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து Redmi Note 12 5G வந்து வச்சிருக்கேன். ஸோ இதில் நமக்கு HyperOS அப்டேட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த ஃபோனில் நமக்கு வந்து பண்ண கூகுள் டயலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ HyperOS போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ண கண்டிப்பாக இந்த ஃபோனில் வந்து பண்ண கூகுள் டயலர் தான் நமக்கு வந்து பண்ண அதிகப்படியாக சான்ஸ் இருக்கு. ஸோ MIUI டயலர் வந்து பண்ண இருக்காது. பட் இப்போ நமக்கு Xiaomi நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு புதுசாக லான்ச் பண்ணுற எல்லா டிவைஸ்லேயும் வந்து பண்ணி MIUI டயலர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு அந்த கூகுள் டயலர் வந்து கொடுக்கறது கிடையாது. எனக்கு கூகுள் டயலரை விட MIUI டயலர் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கூகுள் டயலர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா MIUI டயலருக்கான மார்க்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, மாறாது. எனக்கு தெரிஞ்சு கூகுள் டயலர்லேயே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா கிரியேஷன் ப்ரோ. இப்போ MIUI மொபைலுக்கு HyperOS வருது. அப்போ Android 14 வருமா இல்லை Android 13 கிடைக்குமான்னு சொல்லிட்டு உங்கள் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு HyperOS அப்டேட் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா Android 14 வந்து போகும்னு நம்மளால சொல்லவே முடியாது. உங்களுக்கு HyperOS வந்து இருக்கும். பட் அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 13 இருக்கிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான MIUI வெர்ஷன் வந்து கிடைக்கும். பட் Android வெர்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகவே போகாது. அதனால் வந்து HyperOS வந்துச்சு அப்படின்னா Android 14 வந்து கிடைக்கும் மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. Android 13 வந்து HyperOS கூட கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சில முக்கியமான क्वेश्चंस எல்லாமே நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது HyperOS பத்தி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா HyperOS ஓட தற்போதைய நிலைமை நம்ம இந்தியாவில். ஓகே, இது நமக்கு HyperOS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைப் ஆக தேவையில்லை. ஏன்னா நமக்கு இதில் எந்த விதமான சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு நார்மல் MIUI அப்டேட் மாதிரி தான். MIUI 15 வர இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS 1.0 வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்க அப்புறம் நம்ம போகிற எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.